ஹலோ ஃபோக்ஸ், பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HTML டேக்ஸஸ். போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் HTML, HTML எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அத பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்டு போய் அத பார்த்துட்டு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், HTML டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் HTML டேக்ஸ்? HTML டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் that are build blocks of web page. They define structure and content of the web page. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம் பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஆர் வாட்டெவர் உங்களுக்கு வந்து அது வேர்ல்டு வைட் ஃபுல்லா ஷோ பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெப் பேஜ் ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து கன்டென்ட்டா ஒரு அ எலிஜிமேட் ஒரு அலைன் டெக்ஸ்ட்டா நீங்க எழுதணும்னா, அதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணணும். அண்ட் தென் டாக்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் டாக்ஸ் அண்ட் க்ளோசிங் டாக்ஸ். அண்ட் தென் டைப்பிக்கலி ஓப்பனிங் டாக்ஸ் அண்ட் க்ளோசிங் டாக்ஸ் இன்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எந்த கன்டென்ட் உள்ள எழுதுறீங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல ஷோ ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷோ ஆகும். ஒன்ஸ் அகைன் இது ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் இந்த கன்டென்ட் பிட்வீன் டாக்ஸ் வித் கெட் டிஸ்ப்ளே ப்ராசஸிங் பை த ப்ரௌசர்ஸ். இப்போ நீங்க இந்த 2 டாக்ஸ் நடுவுல எழுதுறீங்களா, இதுதான் வந்து டிஸ்ப்ளே ப்ராசஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 டாக்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி டாக்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் டாக்ஸ். இந்த 2 டாக்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி டாக்ஸ் இருக்கு. எம்ப்டி டாக்ஸ்னா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸ் டஸ் நாட் கன்டெயின் எனி க்ளோசிங் டாக்ஸ். இப்போ வந்து நம்ம இது வந்து ஓப்பனிங் டாக் குடுக்குறோம். கம்பல்சரி க்ளோசிங் டாக் குடுக்குறோம். ஏன்னா, இது வந்து ரூல். இதே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பி டாக் குடுக்குறேன்ல, அதே மாரி ஓப்பனிங் டாக் அண்ட் க்ளோசிங் டாக் குடுக்குறேன். இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் பிஆர் டாக் குடுக்குறேன். பிஆர் டாக் மீன்ஸ் அ பிரேக் டாக். சாரி, ஊப்ஸ். ஓகே. பிரேக் டாக். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளோசிங் தேவையில்ல. ஒன்லி ஓப்பனிங் தான். இப்ப நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். யாஹ்! ஒன்ஸ் அகைன் இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்துருக்கா? இது வந்து பிஆர் டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டாக் ஒண்டி தான். க்ளோசிங் டாக் கிடையாது. இதுதான் வந்து எம்ப்டி டாக்ஸ் சொல்லுவாங்க. எம்ப்டி டாக்ஸ் டஸ் நாட் கன்டெயின் எனி க்ளோசிங் டாக்ஸ் நோன் அஸ் எம்ப்டி டாக்ஸ். எம்ப்டி டாக்ஸ் கன்டெயின்ஸ் ஒன்லி ஓப்பனிங் டாக்ஸ் பை தி பெர்ஃபார்மன்ஸ் சம் ஆக்ஷன் இன் த வெப் பேஜ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பிஆர் குடுத்தனோ அதே மாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் குடுக்குறேன். ஹாரிசான்டல் லைன். இங்க போய் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் லைன் வருதா? திஸ் இஸ் ஓகே. இதுதான் வந்து எம்ப்டி டாக்ஸ். கண்டெய்னர் டாக்ஸ்னா நத்திங் பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் டாக்ஸ் ஜெனரலி வந்து டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். 3 பார்ட்ஸ்னா எது எது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டாக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் டாக்ஸ். இது எக்ஸாம்பிள் இது கன்டென்ட் சொல்லலாம். அது டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டாக்ஸ் உள்ள கன்டென்ட் அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் டாக்ஸ். இதுதான் வந்து கண்டெய்னர் டாக்ஸ் சொல்லுவாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி டாக்ஸ். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் டாக்ஸ். இங்க டெஃபினிஷன் இருக்கு. ஒன்ஸ் அகைன் ஊப்ஸ். யாஹ்! கைஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் டாக்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டாக்ஸ் இருக்கு. உள்ள க்ளோசிங் டாக்ஸ். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட். நீங்க இந்த உள்ள இருக்க என்ன குடுக்குற கன்டென்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே இன் த ப்ரௌசர்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. இப்ப வந்து அது ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி டாக்ஸ், கண்டெய்னர் டாக்ஸ் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஆஃப் நெறைய டாக்ஸ் இருக்கு. எம்ப்டி டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர், ஹெச்ஆர், இமேஜ் டாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, போல்ட் டாக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இங்கேயே குடுத்துருப்போம் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, H1 to H6 அண்ட் தென் யூஎல் டாக், பட்டன் டாக்ஸ் இது மாரி நெறைய இருக்கு. இப்போ இத வந்து ஒண்ணு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆ ஸ்ட்ரக்சர் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரக்சர் டாக்ஸ்னா ஒண்ணும் இல்ல காய்ஸ். இதுதான் வந்து HTML ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. HTML ஓப்பன், க்ளோசிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஓப்பன், பாடி க்ளோசிங். இது பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் டாக்ஸ். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, HTML வந்து இந்த 2 டாக்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒன்ஸ் அகைன் ஆ யாஹ்! லைக் உங்களுக்கு புரியும் எனக்கு. ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் டாக்ஸ். ஸ்ட்ரக்சரல் டாக்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, HTML ஓப்பன் அண்ட் தென் HTML க்ளோஸ் அண்ட் தென் பாடி ஓப்பன், பாடி க்ளோஸ் அது மாரி சம்திங்ஸ். இதெல்லாம் வந்து ஹெட்டர் ஓப்பன், ஹெட்டர் க்ளோஸ், ஃபூட்டர் ஓப்பன், ஃபூட்டர் க்ளோஸ் அது மாரி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் டாக்ஸ். இது இல்லாம வந்து உங்களால HTML கோட எழுத முடியாது. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டிங்
டேக்ஸ். ஃபார்மேட்டிங் டேக்ஸ்னா ஒண்ணு இப்ப நான் சொன்ன அண்ட் தென் இட்டாலிக் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் டேக்ஸ் தான் வந்து பட்டன். ஏன்னா இன்ட்ராக்டிவ் டேக்ஸ் மீன்ஸ் இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா அது வந்து எனக்கு என்ன ஃபங்க்ஷன் ரன் பண்ணணும், லைக் அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லிஸ்டிங் டேக்ஸ்னால் வந்து யூஎல் ஓஎல் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபா ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்த்துருவோம். அதாவது மீன்ஸ் ஃபார்மேட்டிங் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்மேட் டேக்ஸ். பி டேக்ஸ் அண்ட் தென் ஐ டேக்ஸ் அண்ட் தென் யூ டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்டி டேக்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து எனக்கு வேணும், லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் செகண்ட் இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா லைக் ஒன் செகண்ட் ஐ இமேஜ் எஸ்ஆர்சி. எஸ்ஆர்சி மீன்ஸ் சோர்ஸ் டு டெஸ்டினேட்டர். இப்போ நான் இது எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எந்த பாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கொடுக்கணும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் டாட் பிஎன்ஜி ஆர் சம்திங் ஜேபிஜி. ஓகே ஜேபிஜே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் மீன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ வந்து எனக்கு அந்த இமேஜ் வந்து ஆன்லைனில் இருக்கும்போது காட்டுது, எனக்கு ஆஃப்லைனில் இருக்கும்போது என்னன்னா அது பதிலாக எனக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ வந்து இந்த இடத்துல இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா திஸ் இஸ் தமிழ் ஹேக்கர் இமேஜ். லைக் இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா காட்டுதா. லைக் இப்போ வந்து நான் வந்து எதனா ஒரு இது பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் ஆல்டர் யா நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தமிழ் ஹேக்கர் இமேஜ். இப்போ எதனா ஆஃப்லைனிலோ நீங்கள் எதனா நெட் கனெக்டிவிட்டிஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் ஆல்டர்னேட்டிவாக. ஓகே திஸ் இஸ் தமிழ் ஹேக்கர் இமேஜ். ஓகே இங்கே இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் நான் இதை எஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் அந்த இமேஜ் வந்து ஆல்டர்னேட்டிவ் காட்டாது. மீன்ஸ் இந்த இமேஜ் இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் அதை காட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து இமேஜ் டேக். இமேஜ் டேக் வந்து எப்படி கொடுக்கணும்னா இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எஸ்ஆர்சி மீன்ஸ் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். இப்போ வந்து நீங்கள் ஒரு பாத் கொடுக்கணும். இப்போ உங்களோட ஃபைல் பாத்தும் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபைல் பாத் இங்கே இருக்குது, அதனால எங்கள் இமேஜ் டெஸ்க்டாப்லேயே இருக்கனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இமேஜ் வேறு எங்கேயோ இருக்குது, உன்னோட ஃபைல் பாத் வேறு எங்கே இருக்குன்னா அந்த இமேஜை காப்பி பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து போதும். ஆல்டர்னேட்டிவாக மீன்ஸ் அதுவே வந்து எடுத்துன்னு வந்துடும். அது தேவையில்லை. பட் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு எலிஜிமெண்ட்டாக கரெக்டான எனக்கு வந்து இந்த இமேஜ் வரலன்னா எனக்கு அப்படின்னா கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏ டேக் கொடுக்கலாம். ஓகே யா வாட் இஸ் ஏ டேக்? ஏ டேக் மீன்ஸ் நத்திங் பட் ஏ எலமெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே எதனா ஒரு லிங்க் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வெப்சைட்டுக்கு போகிறது, அது மாதிரினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ரஃப் மீன்ஸ் நத்திங் பட் அட்ரிபியூட் எசென்ஷியலி டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பண்ணுறது, ஹைப்பர் லிங்க் எக்ஸாக்ட் லைக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த எதனா லிங்க் வந்து நீங்கள் வந்து இந்த ஹெச்எஃப்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளிக் பண்ணால் போதும், அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த லிங்க் நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். லைக் அதுதான் இது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா www.google.com கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகே நான் சேவ் பண்ணுறேன். லைக் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைல் நாட் ஒர்க். ஒன் செகண்ட் guys. google.com. இது நான் சாரி நான் ஹெச்டிபி நான் ஹெச்டிபிபிஎஸ் போட மறந்துட்டேன். நான் இதை வந்து நான் ஃபுல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். ஓகே இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எஸ் பேஸ்ட். ஓகே பேஸ்ட் ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கூகுள் கொடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சைபர் செக்யூரிட்டிலேருந்து கூகுள் டைரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகிடுது. யா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேக்ஸ். ஏ டேக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுனா அனதர் வெப்சைட் எதனா வந்து வேறு என்ன லிங்க்கை வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஏ டேக் வச்சு கொடுத்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேக்ஸ் ரைட்.
லிஸ்டிங் டேக்ஸ் நத்திங் பட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அது மாரி வேணும். அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎல் இப்போ வந்து நான் வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் டேக்ஸ் எல்ஐ ஒன் செகண்ட். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் தென் 3 வாட்டி தமிழ் குடுக்குறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ஒன்ஸ் அகைன் யா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ், தமிழ், தமிழ் வருதா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட். அண்ட் தென் வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இதே தான். நான் வந்து என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎல் பதிலா ஓஎல் குடுக்கணும். சிம்பிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎல் ஓப்பன் பண்ணிட்டு ஓஎல் க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க வந்து உள்ள வந்து லிஸ்ட்டுனால எல்ஐ குடுக்கணும். இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நத்திங் பட் காப்பி அண்ட் தென் பேஸ்ட். சேவ் அண்ட் தென் போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் லிஸ்ட். இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் டேக்ஸ். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற என்ன டேக்ஸ் பார்க்கணும்னா, டேபிள் டேக்ஸ். ஓகே. டேபிள்னா மீன்ஸ் அந்த டேபிள்ல காலம் போட்டு வருதுல்ல, அதுதான் நம்ம மோஸ்ட்லி மீன்ஸ் எதனா ஒரு எக்ஸெல்லையோ சம்திங் எதனா ஒண்ணு MySQLல யூஸ் பண்ணுவோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அத வந்து இதில வந்து இதுலயும் பண்ணிக்கலாம். லைக் நீங்க டேபிள் ஓப்பன் பண்ணிட்டு, அ எக்ஸாம்பிள் நான் ஏஜ், நேம் அதெல்லாம் குடுக்குறேன். நான் வந்து ஒரு டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த டேபிள் டேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ரோ டேக் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஹெச் யா அண்ட் தென் இப்போ வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, நேம் அண்ட் தென் டிஹெச் ஏஜ் குடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது டிஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றேன். மீன்ஸ் டிடி ஜான் சம் டிடி இதில வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, 25 சம்திங். ஓகே. இப்போ நான் வந்து இது ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்ணி ஆகணும். ரோ ஓப்பன் பண்ணேன். டேபிள் ரோ க்ளோஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன் ஒன்ஸ் அகைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் ஃபார்மேட் வருதா? லைக் இது வந்து சாம்பிள் டேபிள் ஃபார்மேட் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேபிள கிரியேட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம ஃபுல்லா காட்டலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் தான். இப்படி தான் ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. லைக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யா ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் டேக்ஸ் பார்த்தாச்சு. டேபிள் டேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் வந்து மீன்ஸ் ரோ டேக்ஸ். அதில வந்து டிஹெச்னா ஹெட் மீன்ஸ் ஹெட்டர் நீங்க குடுக்குறீங்கல்ல, லைக் இதுதான். அந்த ஹெட் ஒன்லி பார்த்தீங்கன்னா, போல்டா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிடி மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா. லைக் இப்போ டேபிள் டேட்டா. இப்போ வந்து உள்ள நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஹெட்டரே குடுக்காம வந்து நான் டிடி டேக் குடுக்கலாம் எக்ஸ்ட்ராட்டா. ஒன்ஸ் அகைன் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஏஎல் இமெயில் குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இங்க வந்து பாருங்க ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேட்டா குடுக்காமயே வந்து நான் வந்து டேட்டா குடுக்குறேன். அது வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம் சிமெட்ரிக் டேக்ஸ். சிமெட்ரிக் டேக்னா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து செக்ஷன்ஸ் அது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிட்டில் பிட் அட்வான்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதோ, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல்ல ஆ குவிஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் டேக் வைக்கலாம் பார்த்தாச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீ நோட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் மென்ஷன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பனிங் டேக்ஸ் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ். அதில வந்து இத மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓப்பனிங் டேக்ஸ்னா என்ன? க்ளோசிங் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதுக்கப்புறம் வந்து எம்ப்டி டேக் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கண்டெய்னர் டேக் யூஸ் பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்டி டேக் யூஸ் பண்ண போறோம்? யூஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் ஈச் டேக்ஸ் பிரீஃப்லி. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின் மீன்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டேக்ஸ் சொல்லிட்டு அத வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. வித் எக்ஸாம்பிளோட. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இமேஜ் டேக் யூஸ் பண்றேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டி டேக்கா இல்ல வந்து கண்டெய்னர் டேக்ஸா கேட்பாங்க. நீங்க வந்து எம்ப்டி டேக்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா வந்து அது ஓப்பனிங் டேக்ஸ் ஒன்லி தான். க்ளோசிங் டேக்ஸ் கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, H1 டேக் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேபிள் டேக் யூஸ் பண்றேன். அது வந்து கண்டெய்னர் டேக்கா இல்ல எம்ப்டி டேக்கா கேட்டா, அது வந்து கண்டெய்னர் டேக். ஏன்னா மீன்ஸ் நம்ம வந்து டேபிள் டேக் ஓப்பன் பண்ணா, டேபிள் டேக் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதான் ரூல்.
இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ரூல். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டா டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப் பேசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.